அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் குருவால் அதிரடி புதையல் யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மே மாதம் 1ஆம் தேதி குரு மேச ராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு. ரிஷப ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், குரு பகவானின் பகை கிரகம் ஆவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சமபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு. பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடுமையான தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சும சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன. அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எந்த விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர். குரு பகவானின் பெண் சுக்கிரனுடைய பெண் தேவயானி. கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்துவிட்டார். மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விரிவிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதன ஜோதிட கிரகங்கள். முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் 1 வருட காலம் ஆகும். குரூர கிரகம் எனப்படும்
எனப்படும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை. அது மட்டுமில்ல, ஓடி போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது. இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கியத்துவம் எத்தகையது என்று. வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் வியாசனர் என்றொரு மகரிஷி இருந்தார். மகா தபஸ்வி. அவரது பிரசித்தி பெற்ற காமசாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ள தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார். அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான வானியல் கலை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்யாது. செலவுகளை திட்டமிட்டு கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. 6 குரு ஜீவ நதியையும் வற்ற செய்யும் என்பது மகரிஷிகளுடைய வாக்காகும் தாங்க. எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அத்தனை பணமும் எங்கு போயிற்று என்று நீங்களே வியப்படையும் அளவிற்கு செலவழியுங்க. வீண் செலவுகள், திடீர் செலவுகள், தவிர்க்க இயலாதவை என பல வழிகளிலும் பணம் விரயமாகுங்க. சில தருணங்கள்ல கடன் வாங்குவது தவிர்க்க இயலாதுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுங்க. கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பது குரு பகவானால் ஏற்படும் சிரமங்களை குறைக்க இருக்குது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு பரஸ்பர அந்யோன்யம் குறையுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பகையுணர்ச்சி மேலிடுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் அனுகூலமாக இருப்பினும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை சாதகமாக இல்லைங்க. ராகு அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருக்கிறார். கடினமாக உழைத்தும் நல்ல பெயர் கிடைப்பது கடினம் தாங்க. உயரதிகாரிகள் கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றி கவலையை ஏற்படுத்துங்க. இருப்பினும் சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய வேலைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் பூரண திருப்தி இருக்காது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய சஞ்சாரம் வர்த்தகத்துறையினருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசிக்கு விருச்சிகம் ரூண ரோக சத்துருஸ்தானமாக இருப்பதால் கடுமையான போட்டிகளும் பண பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபார துறையில் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. அத்தகைய சனி பகவான் சாதகமாக இருப்பதால நல்ல விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. குரு பகவானுடைய நிலையினால அதிக அலைச்சலும் அடிக்கடி வெளியூர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் அதன் காரணமாக அசதி ஏற்பட இருக்குதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் மனவிரயம் பணவிரயம் அதிகமாகவே இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு முழுவதுமே கல்வி முன்னேற்றம் என்பது ஒரே சீராக இருக்கும் என்பதை குரு பகவானுடைய மற்றும் புதனினுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க. வியாழ பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் கோல்சார விதிகளின்படி உங்களுக்கு நன்மை செய்யாது. இருந்தாலும் புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ள கல்வித்துறையை குரு பகவான் பாதிக்க மாட்டார் என்பதை பூர்வ பாராச்சரியம் எனும் மிக புராதான ஜிதுன நூல்கள் விவரித்திருக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூடப்பெறும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அற்புத பலன்கள் கிடைக்கும். 12 கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ 5 நல்லெண்ணெய் தீபங்களும் குரு பகவானுக்கு 5 பசுனை தீபங்களும் ஏற்றி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.